This sermon, Works is Faith Expressed, was delivered on Friday evening, November 26th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 26 வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா லூசியானா ஷீவர்போர்ட் எனும் இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் ஒர்க்ஸ் இஸ் ஃபெய்த் எக்ஸ்பிரஸ்ட், விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். No circumstances will be considered when faith finds its bedding ground. விசுவாசம் தான் விதைக்கப்பட வேண்டிய இடத்தை கண்டடையும் போது எந்த சூழ்நிலையுமே எண்ணப்படாது. When a germ gene from a man finds the egg in the woman and both of them fertile, something's going to happen. Hallelujah! ஒரு மனிதனிடத்தில் இருந்து புறப்பட்டு வரும் தாது அணு ஒரு ஸ்திரீயில் இருக்கும் முட்டையை கண்டுபிடித்து இரண்டும் செழிப்பாயிருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகிறது. அல்லேலூயா! The doctor can say you will not have a baby. I can prove that your genes are dead in your body and her eggs will never be fertile. மருத்துவரோ உனக்கு குழந்தை பிறக்காது, அதை நான் நிரூபிக்க முடியும். உன் சரீரத்தில் உள்ள தாதணுக்கள் செத்து போயிருக்கின்றன, அவனுடைய முட்டைகள் செழிப்பா இல்லை என்று கூறலாம். But let that fertile egg, let that germ twist itself to that egg one time. Watch what happens. That little boy or that little girl comes on the scene. ஆனால் அந்த தாதணு நெருங்கி சென்று செழிப்பான முட்டைக்குள் ஒருமுறை புகுந்து கொள்ளட்டும். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை காட்சியில் தோன்றுகிறது. Faith has found its bedding ground. Works goes to work. Cell on top of cell. And here comes the little fellow. Amen. ஏன் விசுவாசம் தான் விதைக்கப்பட வேண்டிய இடத்தை கண்டுகொண்டது. கிரியைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. ஒரு அணுவின் மேல் வேறொரு அணு. இதோ சிறு குழந்தை பிறக்கிறது. ஆமென். God have mercy upon us. Oh God, if we were rugged Christians like we should be, if we were men and women who could take God at His word. You can't do it until it's revealed to you. I got to hurry. தேவன் நம்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஓ தேவனே, எங்களை நாங்கள் இருக்க வேண்டிய விதமாக கரடுமுரடான கிறிஸ்தவர்களாக ஆக்கும். நாம் மாத்திரம் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் ஆண்களும் பெண்களுமாக இருந்தால் நலமாயிருக்குமே. அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் வரைக்கும் உங்களால் அதை செய்ய முடியாது. நான் வேகமாக முடிக்க வேண்டும். Notice, the holy faith of God was united with the holy works of His prophet. கவனியுங்கள், தேவனுடைய பரிசுத்த விசுவாசம் அவருடைய தீர்க்கதரிசியின் பரிசுத்த கிரியைகளோடு இணைந்தது. Remember, God's holy faith was revealed to Abraham. He received it, and by there he started with his holy works by believing the seed of promise had a place to grow. நினைவில் கொள்ளுங்கள், தேவனுடைய பரிசுத்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவன் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதன் மூலம் அங்கிருந்து தன் பரிசுத்த கிரியைகளை தொடங்கினான். வாக்குத்தத்தத்தின் வித்து விளைவதற்கு ஒரு இடம் இருந்தது. What they said, Abraham, well, you know, Sarah, after all, this has been 25 years since God made that promise. It's something that happened. See? But it wouldn't. God knowed it wouldn't. ஆபிரகாமோ தேவன் சாராளுக்கு குழந்தை பிறக்கும் என்று வாக்களித்து 25 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன என்று சொல்லியிருந்தால் என்னவாயிருக்கும்? ஓஹோ, ஏதோ ஒன்று நடந்திருந்தால் பாருங்கள். ஆனால் அது அப்படி நடக்காது. அப்படி நடக்காது என்று தேவன் அறிந்திருந்தார். What if the Virgin Mary said, well, now, wait a minute. A virgin conceived? Well, they'll throw me out of my church if I go and say such a thing as that. கன்னிமரியாள், ஒரு நிமிடம் பொறுங்கள், கன்னிகை கர்ப்பவதியாவதா? அப்படிப்பட்ட ஒன்றை நான் கூறினால் என்னை சபையை விட்டே துரத்தி விடுவார் என்று கூறியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? Now, she would have thought those thoughts if it hadn't been that prepared bedding ground. இப்பொழுதோ அந்த நிலம் பண்படுத்தப்பட்டு ஆயத்தம் பண்ணப்படாமல் இருந்தால் அவள் ஒருவேளை அப்படி நினைத்திருப்பாள். When that prophet said, a virgin shall conceive, that settled it. தீர்க்கதரிசியோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்று கூறின போதே அத்துடன் அது முடிவு பெற்று விட்டது. புரிகின்றதா? These signs shall follow them that believe. If a bedding ground is laying there, when that word drops there, it takes hold. There's nothing can stop it.
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும். அந்த வார்த்தை விதைக்கப்படுவதற்கென்று பண்படுத்தப்பட்ட நிலம் அங்கு இருக்குமானால் அது வளரத் தொடங்குகிறது. அது எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது. Now quickly while we finish. See, the seed had a place to hide. God knew it or he'd never give the promise to Abraham. இப்பொழுது துரிதமாக முடிப்போம். பாருங்கள், வித்து மறைந்து கொள்வதற்கு ஒரு இடம் இருந்தது. தேவன் அதை அறிந்திருந்தார். இல்லை என்றால் அவர் அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு அளித்திருக்க மாட்டார். Now listen real close now. God knowed where that promise was going to. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அந்த வாக்குத்தத்தம் எங்கே போகிறது என்று தேவன் அறிந்திருந்தார். He never even called Abraham till he's 75 years old. But he was his predestinated servant from the beginning. So was Sarah. ஆபிரகாமுக்கு 75 வயதாகும் வரைக்கும் அவர் அவனை அழைக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் அவன் தொடக்கத்தில் இருந்தே அவருடைய முன்குறிக்கப்பட்ட ஊழியக்காரனாய் இருந்தான். சாராளும் அப்படியே இருந்தாள். Notice, remember, he had no Bible to read from. He didn't have as easy as we got it today to read his word and see others who've took it. கவனியுங்கள், நினைவில் கொள்ளுங்கள், அவனுக்கு படிக்க வேதாகம் இருக்கவில்லை. இன்றைக்கு நாம் எளிதாக வார்த்தையை படித்து மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்று காண்பது போல ஆபிரகாமுக்கு இருக்கவில்லை. Remember, he only had it by revelation. And that's the real thing. ஞாபகம் கொள்ளுங்கள், அவன் அதை வெளிப்படுத்தல் மூலமாக மாத்திரமே பெற வேண்டியதாக இருந்தது. அதுதான் உண்மையான காரியம். Same as it was by Joseph in Genesis. There was no Bible. Remember, Moses wrote Genesis, Exodus, Leviticus, and Deuteronomy. அவ்வாறே ஆதியாகமத்தில் காணப்படும் யோசேப்புக்கும் இருந்தது. அவன் காலத்தில் வேதாகமும் கிடையாது. மோசே ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், உபாகமும் என்ற புத்தகங்களை எழுதினான் என்று நினைவில் கொள்ளுங்கள். None of those characters in there had any Bible to read till after Moses. Is that right? மோசேயின் காலம் வரைக்கும் அவர்களில் எவருடைய குணாதிசயங்களை குறித்தும் படிக்க வேதாகமும் இருக்கவில்லை. அது சரியா? They didn't have a Bible that we got to help us along in our crippled condition. ஊனமுற்ற நிலையில் நமக்கு உதவி செய்ய இப்பொழுதோ வேதாகம் இருக்கிறது போல அப்பொழுது அவர்களுக்கு இல்லை. They were rugged men who was revealed to them by God, and they stood right there. Nothing moved them. அவர்கள் கரடுமுரடான மனிதர்கள். அவர்களுக்கு தேவனிடமிருந்து வெளிப்பாடு கிடைத்தது. அவர்கள் அங்கு உறுதியாக நின்றனர். எதுவுமே அவர்களை அசைக்கவில்லை. Now do you think that we can still have that rugged faith if it's revealed to you? இப்பொழுது நமக்கும் அந்த கரடுமுரடான விசுவாசம் உண்டாகும் என்று நினைக்கின்றீர்களா? அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுமானால் நலமாயிருக்கும். Pardon the expression or the testimony at this time just before closing. I remember up here in Twin Cities, I think Brother Brown and them was with me. Now I was taking the life of Joseph in the Bible. முடிப்பதற்கு முன்பு நான் வெளிப்படுத்தி கூறப்போகும் இந்த சாட்சிக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். இங்கே உள்ள இந்த இரட்டை நகரத்தில் நான் வேதாகமத்தில் இருந்து யோசேப்பின் ஜீவியத்தை போதித்துக் கொண்டிருந்தது எனக்கு நினைவிற்கு வருகிறது. அப்பொழுது என்னுடன் சகோதரன் பிரவுன் அவர்களும் மற்றவர்களும் இருந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். And I read that Bible. There was a man there was nothing against. Abraham, Isaac, Jacob, and all of them had something against him. But not Joseph. நான் வேதாகமத்தை வாசித்தேன். அந்த மனிதனுக்கு விரோதமாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாதிருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று இருந்தது. ஆனால் யோசேப்பிற்கோ விரோதமாக ஒன்றுமே இல்லை. What a man, a perfect man, a perfect type of Christ. என்ன ஒரு மனிதன், ஒரு பரிபூர்ண மனிதன். இயேசுவுக்கு ஒரு பரிபூர்ணமான முன் அடையாளமாயிற்று. When I read that, I just got to crying one day in my little hotel room. ஒரு நாள் நான் என்னுடைய தங்கும் விடுதி அறைக்குள்ளாக நான் அதை படித்துக் கொண்டிருந்த போது நான் அழத் தொடங்கினேன். And I went over to the closet where I had my clothes hanging, pulled the door together. I said, God, I want to thank you for a man like Joseph. A man who once lived on the earth, a man in flesh like I am. A man that could believe you and take your word. நான் என்னுடைய துணிகளை தொங்க போட்டிருந்த அறைக்குள் சென்று கதவை சேர்த்து இழுத்து மூடிக்கொண்டு நான், தேவனே, ஒரு காலத்தில் உலகில் என்னை போன்ற ஒரு சரீரத்தில் வாழ்ந்து உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட யோசேப்புக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றேன். He was hated of his brothers. He couldn't help being spiritual. He saw visions. He could interpret dreams. அவன் தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். அவனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் இல்லாமல் இருக்க முடியவில்லை. அவன் ஒரு தரிசனம் கண்டான். அவனால் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் உரைக்க முடிந்தது. All of them hated him for it. He couldn't help that. That's just what he was. அதற்காக அவர்கள் எல்லோருமே அவனை வெறுத்து விட்டார்கள். அவனால் அப்படி இல்லாமல் இருக்க முடியவில்லை.
அவன் அப்படித்தான் இருந்தான். See, it just wasn't to the others. They ought to have loved him. But instead of that, when he told them sometimes things against him, oh, they say, here comes that dreamer. And they hate him without a cause. பாருங்கள், அது மற்றவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்கள் அவனை சிநேகித்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அவர்களுக்கு விரோதமான சிலவற்றை சில சமயங்களில் அவன் கூறின காரணத்தினால் அவர்கள் அவனை பகைத்து, ஓ, இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று கூறினார்கள். பார்த்தீர்களா? அவர்கள் அவனை எந்த ஒரு முகாந்திரமும் இன்றி பகைத்தனர். I said, why did they do that? And yet that man never moved. He stayed right there. See? நானோ அவர்கள் ஏன் அப்படி செய்தனர் என்று கேட்டேன். இருந்த போதிலும் யோசேப்பு அசையாமல் உறுதியாய் நின்றான். புரிகின்றதா? I said, thank you, Lord. Oh, God, thank you for such a man. அப்பொழுது நான், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஓ தேவரே அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்றேன். Right then the Holy Spirit revealed to me, said, you'll have a son, and you'll call his name Joseph. I got up from there and thanked the Lord. அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு ஜோசப் என்று பெயரிடு என்று எனக்கு வெளிப்படுத்தினார். நான் அங்கேயே எழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். Becky sitting back there had just been born about it. She's about a year old. அப்பொழுதுதான் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் என் மகள் பெக்கி பிறந்திருந்தாள். அவளுக்கு அப்பொழுது ஏறக்குறைய 1 வயது. She was a Caesarean that runs into my wife's family. Be Caesarean because they don't unhinge like the woman should. Your bones are solid like a man. And she had to be cut from her mother. அவள் அறுவை சிகிச்சை பிரசவத்தின் மூலமே பிறந்தாள். அறுவை சிகிச்சை பிரசவம் என்பது என் மனைவியின் குடும்பத்தில் வழக்கமான ஒன்று. ஏனெனில் ஒரு சாதாரண பெண்ணுக்கு வருவது போல அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு குழந்தை வெளிவருவதில்லை. அவர்களுக்கு ஆண்களுக்கு உள்ளது போல எலும்புகள் திடமாக உள்ளன. எனவே பெக்கி அறுவை சிகிச்சை பிரசவத்தின் மூலம் தாயிடமிருந்து அறுவை சிகிச்சையின் மூலமே அறுத்து எடுக்கப்பட வேண்டியதாயிருந்தது. And the doctor told me, he said, Brother Branham, don't you never have another child with this woman. Said her womb is as thin as a balloon. He said, you better let me tie those two. மருத்துவரே என்னிடம் கூறினார். அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, உங்களுக்கு இந்த ஸ்திரீயின் மூலம் வேறொரு குழந்தை வேண்டாம். அவருடைய கருப்பையோ ஒரு பலூனை போல மெல்லியதாக உள்ளது என்றார். எனவே அவர், நீங்கள் அந்த கருப்பையில் அவளுக்கு என்னை கருத்தடை செய்ய அனுமதியுங்கள் என்றும் கூறினார். நானோ, முடியாது, நான் அனுமதிக்க மாட்டேன் மருத்துவரே, அதை செய்வதை குறித்து நினைத்து கூட பார்க்காதீர் என்று கூறிவிட்டேன். அதற்கு அவரோ, நல்லது, அவள் இன்னொரு முறை கருதரிக்க கூடாது என்று கூறினார். பின்னர் அவர், நீங்கள் அவளை பாழ்படுத்தி விட போகிறீர்கள் என்றும் அவள் இறந்து விடுவாள் என்றும் கூறினார். மேலும் அவர், இந்த பிரசவமே எங்களுக்கு அங்கே பயங்கரமான நேரமாக இருந்தது என்றும் ஆயினும் அவள் தப்பித்துக் கொண்டாள் என்றும் கூறினார். And then the Lord told me I was going to have a son and his name would be called Joseph. I never scared about it. Many of you remembered. இதற்கெல்லாம் பிறகு கர்த்தர் என்னிடம், நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றும் அவனுடைய பெயர் ஜோசப் என்று அழைக்கப்படும் என்றும் கூறினார். அதை குறித்து நான் பயப்படவில்லை. உங்கள் எல்லோருக்கும், உங்களில் பலருக்கு அது ஞாபகம் இருக்கும். I went forth announcing, I'm going to have a baby. His name's going to be Joseph. How many remembers it? Sure. எனவே நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றும் அவனுடைய பெயர் ஜோசப் என்பதாக இருக்கும் என்றும் அறிவிக்க தொடங்கினேன். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? நிச்சயமாகவே. All around over the country, everywhere, telling people, going to have a baby. His name's going to be Joseph. நான் எல்லா இடங்களிலும், நாடு முழுவதும் ஜனங்களிடத்தில், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனுடைய பெயர் ஜோசப் என்பதாக இருக்க போகிறதா இருக்கிறது என்றும் கூறிக்கொண்டிருந்தேன். Just the same as that little boy was raised up in Finland from the dead. Brother Jack was right there when it happened. Told you 2 or 3 years before it happened. பின்லாந்தில் மரித்து போன அந்த சிறு பையன் உயிரோடு எழுந்தது போலவே அது நடந்தபோது சகோதரன் ஜாக் அங்கிருந்தார். அது நடப்பதற்கு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களிடம் கூறினேன். If your little boy, how he be dressed, where he be laying, God said so. How's it going to be? I don't know. But it was revealed to me that was going to happen. அந்த சிறு பையனை குறித்தும் அவன் எப்படி உடுத்திருப்பான் என்றும் அவன் எங்கு மரித்து கிடப்பான் என்றும் உங்களிடத்தில் கூறினேன். தேவன் அவ்வாறு உரைத்தார். அது எப்படி நடக்கப் போகிறது எனக்கு தெரியாது, ஆனால் அது சம்பவிக்க போகிறதா இருக்கிறது என்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. It was revealed to me I was going to Arizona and I'd meet 7 angels. And they'd tell me a message that I was to preach and that was the 7 seals. It happened. நான் அரிசோனாவுக்கு செல்வேன் என்றும் அங்கு 7 தூதர்களை சந்திப்பேன் என்றும் அவர்களிடம்
என்ன நான் பிரசங்கிக்க வேண்டிய செய்திகளை கூறுவார்கள் என்றும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது 7 முத்திரைகள். அது அப்படியே நடந்தது. அதை குறித்து நான் கூறினது எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? ஒளிநாடாக்களும் மற்றவர்களும் அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றன. அது அப்படியே சம்பவித்தது. பத்திரிகைகளும் மற்றவர்களும் அதை புகைப்படம் எடுத்தன. வானத்தில் காணப்பட்ட அந்த ஒளி என்னவென்று அவர்களால் இன்னும் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அது அங்கிருந்தது. நான் சகோதரன் ஜாக்கை அழைத்து கிறிஸ்து அங்கு நின்று கொண்டிருப்பதை குறித்து கேட்டது என் நினைவுக்கு வருகிறது. அதற்கு ஜாக் அவர்களோ அது அவர் மகிமையடைந்த நிலை என்றார். பார்த்தீர்களா? நான் சகோதரன் ஜாக்கை நேசிக்கிறேன். எனக்கு தெரிந்த மட்டில் அவர் மிகச்சிறந்த வேத பண்டிதர்களில் ஒருவர். ஆனால் அது சரி என்று எனக்கு படவில்லை. அங்கு நான் நின்று கொண்டு, ஆண்டவரே, அது எப்படி? வாலிப பருவத்தில் உள்ள நீர் வெண் பஞ்சை போல வெண்மையான சிரசையும் முடியையும் எப்படி பெற்றிருக்கிறீர் என்று கேட்டேன். அவர் தலையங்கி அணிந்திருக்கிறார் என்றார். அந்த புத்தகத்தில் கவனித்து பாருங்கள். அது நடக்கும் முன்பே நான் அதை கூறினேன். That day, when that happened, it went up. Then you turn that picture sideways. If you got Look magazine or Life magazine, turn sideways. There he is, it perfectly. Hoffman's head of Christ. Amen. Looking right down where I was standing. There it is in the magazine. அது நடந்த அன்று மேலே சென்றது. அப்பொழுது அந்த புகைப்படத்தை நீங்கள் பக்கவாட்டில் திருப்பினால், உங்களிடம் லுக் அல்லது லைஃப் பத்திரிகை இருந்தால் அதை பக்கவாட்டில் திருப்பி பாருங்கள். அதோ அவர் பரிபூர்ணமாக ஆஃப்மனின் கிறிஸ்துவின் தலை என்ற புகைப்படத்தில் உள்ளது போன்று நான் நின்று கொண்டிருந்த இடத்தில் கீழ்நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறதாக உள்ளது. அவ்வாறே அது அந்த பத்திரிகையில் இருக்கிறது. எத்தனை பேர் அதை பார்த்திருக்கிறீர்கள்? உண்மையாகவே நீங்கள் எல்லோருமே கண்டிருக்கிறீர்கள். அதோ அவர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். வெளிப்பாடு சரி என்பதை அது சரியாக நிரூபித்தது. Why, the old English judges, the Jewish judges, used to wear a wig. They do yet in England. When he's got supreme authority, he wears a wig. ஏன் அவர் தலையங்கி அணிந்திருந்தார்? ஆங்கிலேய நீதிபதிகள், யூத நீதிபதிகள் தலையங்கி அணிவது வழக்கம். இப்பொழுதும் இங்கிலாந்தில் உள்ள நீதிபதிகள் தலையங்கி அணிந்து கொள்கிறார்கள். அவர் அப்படி ஒரு தலையங்கி அணிதல் மிக உயர்ந்த அதிகாரத்தையே குறிக்கிறது. And that showed him standing there, wig by angels' wings. He is the Alpha and Omega. He is the supreme judge. There's none other but him. He's to look upon as Alpha and Omega. அவர் அங்கு நின்று கொண்டு தூதர்களின் சட்டைகள் அவருக்கு தலையங்கியாக அணிந்திருப்பதை அது காண்பிக்கிறது. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் உயர் நீதிபதி. அவரை தவிர வேறு யாரும் இல்லை. அவரை நாம் அல்பாவும் ஒமேகாவுமாக நோக்கி பார்க்க வேண்டும். And there he was, a young man, no more 30 years old, wearing a wig of white, showing that he was supreme God. The Father has committed all judgment into the hands of the Son. அங்கு அவர் ஒரு வாலிபனாக 30 வயதிற்கு மேம்பட்டவராயிராமல் வெள்ளையங்கி அணிந்து கொண்டு அவர் உன்னதமானவர் தேவன் என்பதை காண்பிக்கிறார். பிதாவானவர் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரன் கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார். Hallelujah! The revelation is never wrong. Speak it anyhow, no matter what it sounds like. Goes right with the word. Hallelujah! வெளிப்பாடு ஒருபோதும் தவறாகாது. அது எப்படி ஒலித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அப்படியே கூறுங்கள். அது வார்த்தையோடு ஒத்துப்போகும். I remember 4 years later, my wife, we knew we was going to have a baby. Everybody said, "Is this Joseph coming?" I said, "I guess it is. I don't know, but I'm going to have Joseph." இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள். 4 ஆண்டுகள் கழித்து என் மனைவிக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எல்லோருமே பிறக்கப் போவது ஜோசப்பா என்று கேட்டனர். நான் அது இருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆனால் ஜோசப்பை நான் பெறப்போகிறேன் என்றேன். When it was born, it was Sarah. Then a man called me up and laughed in my face. He said, "Say, you know what? You meant Josephine." The man died. The man died. ஆனால் குழந்தை பிறந்த போதோ அது சாராளாயிருந்தது. அப்பொழுது ஒரு மனிதன் என்னை அழைத்து பரியாசம் செய்து சிரித்து, என்னவென்று உமக்கு தெரியுமா? ஜோஸ்பின் என்று சொல்வதற்கு பதிலாக ஜோசப் என்று சொல்லிவிட்டீர்கள் என்று கூறினான். அந்த மனிதன் மரித்து விட்டான்.
அந்த மனிதன் மரித்தே போய்விட்டான். I said, sir, God told me I was going to have a son, and I called his name Joseph. நான் அவரிடம், ஐயா, நான் தேவன் என்னிடத்தில் நான் ஒரு மகனை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றும் அவனுக்கு ஜோசப் என்று பெயரிடுவேன் என்றும் கூறினார் என்றேன். There's 3 people that left a certain denomination church and come to our church and heard me saying that. When Sarah was born, they said, he's a false prophet. அவ்வாறு நான் கூறினதை ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை விட்டு வெளிவந்து எங்கள் சபையை சேர்ந்து கொண்ட 3 பேர் கேட்டனர். சாராள் பிறந்த போதோ இவர் கள்ளத்திற்குதரிசி என்று கூறினர். I said, wait a minute, ladies. I never said when, neither did God say when. He told me told Abraham he's going to have a Isaac, but Ishmael was born in between that time. But he didn't take it away. அதற்கு நானோ, ஸ்திரீகளே, ஒரு நிமிடம் பொறுங்கள். நான் எப்பொழுது என்று ஒருபோதும் கூறவில்லையே, தேவனும் எப்பொழுது என்று ஒருபோதும் கூறவில்லையே. அவர் என்னிடம் ஒரு மகன், அவர் ஆபிரகாமிடம் ஈசாக்கு பிறப்பார் என்று கூறினார். ஆனால் இடையில் இருந்த நேரத்தில் இஸ்மவேல் பிறந்தான். ஆனாலும் அது அவருடைய வாக்குத்தத்தை எடுத்து போடவில்லையே. I said, God said I'd have a boy and they call his name Joseph. எனக்கு இந்த பையன் பிறப்பான் என்றும் அவரை நாங்கள் ஜோசப் என்று அழைப்போம் என்றும் தேவன் கூறினார் என்று மாத்திரமே நான் கூறினேன் என்றேன். The doctor said when he come up, he said, Reverend, I'm going to tie those tubes now. I said, don't you do it. மருத்துவர் வந்தபோதோ என்னிடத்தில், சங்கை போதகரே, இப்பொழுது நான் கருத்தடை செய்ய போகிறேன் என்று கூறினார். அதற்கு நானோ, நீர் அதை செய்யாதீர் என்று. He said, well, you might get married again, have that boy. I said, I'm going to have it by her. God said so. அவரோ, வேண்டுமானால் நீங்கள் மறுவிவாகம் செய்து கொண்டு அந்த ஆண் பிள்ளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். நான் இவள் மூலமாக அதை பெறப்போகிறேன், தேவன் அவனமாய் கூறினார் என்றேன். I couldn't read it out of the Bible, but it was wrote on my heart by revelation, by faith. God said so. அதை நான் வேதத்திலிருந்து படித்து காண்பிக்க முடியவில்லை. ஆனால் அது வெளிப்பாட்டின் மூலம் விசுவாசத்தினால் என் இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தது. தேவன் அவனமாய் கூறினார். தேவனுடைய வாக்குத்தத்தை அவிசுவாசமாய் சந்தேகப்பட நான் விரும்பவில்லை. அவர்களில் சிலரோ, நீங்கள் ஜோஸ்பின் என்று கூறினீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் ஜோசப் என்று நான் கூறினேன் என்றேன். Doctor said she can't have another baby. I said she will have another baby. மருத்துவரோ, அவள் வேறொரு குழந்தையை பிரசவிக்க முடியாது என்றார். நானோ, அவள் வேறொரு குழந்தையை பிரசவிப்பாள் என்றேன். 4 years passed. Finally she's going to be mother again. Then a woman of false prophecy sent forth across the country writing words saying, now Meady's going to die during this time because I was sent to lead Bill. 4 ஆண்டுகள் கடந்தன. முடிவிலே அவள் மறுபடியும் தாய்மை பருவம் அடையப் போவதாகிவிட்டாள். அப்பொழுது ஒரு ஸ்திரீ, கள்ளத்திற்கு தரிசனமோ நாடு முழுவதும் பரவினது. இப்பொழுது மேடா பிரசவத்தின் போது இந்த நேரத்தில் இறந்துவிடப் போகிறாள், ஏனென்றால் நான் பில்லை வழிநடத்த அனுப்பப்பட்டேன் என்று கூறினாள். And said that he won't listen to me because I'm a woman and God's going to get even with him now by killing his wife. மேலும் அவள், நான் ஒரு பெண்ணாயிருக்கிற காரணத்தால் அவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார், தேவன் அவருடைய மனைவியை கொல்வதன் மூலம் இப்பொழுது அவரை தண்டிக்கப் போகிறார் என்றும் கூறியிருந்தாள். I said God sent Jesus Christ to lead me. I said I'm led by the Spirit. அதற்கு நானோ, என்னை வழிநடத்த தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்றேன். புரிகின்றதா? பின்னும் நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்றேன். Poor little Meady, we had a nurse that's been healed there in the meetings. You all know Mrs. Morgan, one of Mayo's nurses, the worst case of. பாவம், ஏழையான மேடா கூட்டங்களில் சுகம் பெற்ற ஒரு மருத்துவச்சி எங்களுக்கு இருந்தாள். திருமதி மார்கனை உங்கள் எல்லோருக்குமே தெரியும். மேயோ மருத்துவமனையில் மருத்துவச்சிகளில் ஒருவராக பணிபுரிந்தவள். மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தவள். Well, she's on the record dead about 20 years ago of cancer, sarcomas cancer in Louisville, right on the Baptist Hospital record. She's nursing in Jeffersonville Hospital now. She's been there for all these years because God said she'd live. 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் புற்றுநோயினால், முதிரா கருநிலை என்ற புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாள். லூயிவில் உள்ள பாப்டிஸ்ட் மருத்துவமனை தஸ்தாவேஜுகளில் அவள் புற்றுநோயால் இறந்துவிட்டதாகவே இருந்தது. இப்பொழுதும் அவள் ஜெஃபர்சனில் உள்ள மருத்துவமனையில் மருத்துவச்சியாக வேலை பார்க்கிறாள். அவள் இத்தனை காலமாக உயிர் வாழ்ந்து வருகிறாள், ஏனெனில் தேவன் அவள் உயிர் வாழ்வாள் என்றார். And so Meady loved her. She said, I want Margie to come with me, Bill. I don't feel like going to hospital. ஆகையால் மேடா அவளை நேசித்தாள். அவள், பில், மார்ஜி என்னோடு வரட்டும், பில் எனக்கு மருத்துவமனைக்கு போக பிடிக்கவில்லை என்றாள். I said, we love Margie, but Margie's not our God. Margie's our sister. அதற்கு நானோ,
நாம் மார்ஜியை நேசிக்கிறோம், ஆனால் மார்ஜி நம்முடைய தேவன் அல்ல, மார்ஜி நமது சகோதரி என்றேன். I took off up to Greens Mill. She got me all tore up. Of course, I love her. And I went up to Greens Mill. நான் கிரீன் மில்லுக்கு புறப்பட்டேன். அவளுடைய நிலைமை எனக்கு சங்கடம் விளைவித்தது. உண்மையாகவே அவளை நான் நேசிக்கிறேன். நான் கிரீன் மில் வரைக்கும் சென்றேன். She said, Bill, you think I'm going to die? And I said, I don't know. But the baby's going to be born anyhow. You're going to have a Joseph. அப்பொழுது அவளோ, பெல், நான் மரித்து விடுவேன் என்று நீர் நினைக்கிறீரா என்று கேட்டாள். அதற்கு நானோ, எனக்கு தெரியாது, ஆனால் எப்படியும் அந்த குழந்தை பிறக்கப் போகிறது, நீ ஒரு ஜோசப்பை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்றேன். She said, is this him? I said, I don't know, honey. I can't say, but God said he's going to have Joseph. And we're going to have Joseph. I don't care what anything says. We're going to have Joseph. அவளோ, இது அவன்தானா என்று கேட்டாள். நான் தேனே, எனக்கு தெரியாது, என்னால் சொல்ல முடியாது, ஆனால் நாம் ஜோசப்பை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று தேவன் கூறினார். எனவே நாம் ஜோசப்பை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகையால் எந்த காரியம் என்ன கூறுவதாக இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நாம் ஜோசப்பை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றேன். For the same God that's told me all these revelations told me that. He never failed on others and he won't fail on that. ஏனென்றால் இத்தனை வெளிப்பாடுகளையும் எனக்கு அளித்த தேவன் அதிகம் எனக்கு கூறினார். மற்றவர்களை நிறைவேற்ற அவர் ஒருபோதும் தவறினதே இல்லை. அவ்வாறு இதையும் அவர் நிறைவேற்ற தவற மாட்டார் என்றேன். I went up to the mill to pray and started there stood that light hanging between two trees. Said, go back to your word, to the book. நான் கிரீன் மில்லுக்கு ஜெபிக்க சென்றேன். நான் ஜெபிக்க தொடங்கின போது அந்த ஒளி 2 மரங்களின் இடையில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன். அவரோ புத்தகத்திற்கு, உன்னுடைய வார்த்தைக்கு திரும்பிச் செல் என்றார். I went back to the Bible and laying in my car when did the wind that blowed it over to where Nathan was setting a date. நான் வேதாகமத்திற்கு திரும்பிச் சென்றேன். வேதாகமம் என் காரில் இருந்தது. நான் பார்த்தபோதோ காற்று அதை நாத்தான் மற்றும் தாவீதின் சம்பவத்துக்கு திருப்பி இருந்தது. He said, go tell my servant David, I took him from that sheep coat, from feeding those few sheep of his fathers. And I made him a great name like the great man. அதில் கர்த்தர் நாத்தானிடம், நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று கூறினார். Not all the greatest name, but just like great man. Never made him a Billy Graham, but give him a name. You know. மிக பெரிய நாமம் அல்ல, ஆனால் மகத்தான மனிதரை போன்ற நாமத்தையே ஒரு பில்லி கிரகாமை போல ஒருபோதும் ஆக்கவில்லை, ஆனால் ஒரு நாமத்தை அளித்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். But I can't let him build a temple. But his son, and this dude said his son's, oh my, there it was. I said, Joseph, that's right. இதை நான் அவனுக்கு செய்தேன், ஆனாலும் அவன் ஆலயத்தை கட்டவிட மாட்டேன், ஆனால் அவன் குமாரன் என்றார். அது உன் கர்ப்ப பிறப்பாகிய சந்ததி என்று கூறின மாத்திரத்தில் ஓஹோ என்னே அது அங்கிருந்தது. நான் ஜோசப்பா என்றேன். அது சரி. Right down the house and went there. The little fellow so big, big old boy, she couldn't hardly walk. Going out through the field, I run through my arms and I said, honey, Joseph is coming. Joseph is on his road. நான் உடனே வீட்டுக்கு சென்றேன். அங்கே அவளோ நிறைமாத கர்ப்பிணியாய் மிக பெரிய உருவம் படைத்திருந்தாள். அவளால் வயல்வெளியில் நடக்கக்கூட முடியவில்லை. நான் ஓடி என் கைகளை அவள் தோள் மேல் போட்டு, தேரே, ஜோசப் வருகிறான், ஜோசப் வந்து கொண்டிருக்கிறான் என்று. Anyone knows the cesarean, you can't let the baby drop. That night the baby dropped, the water broke, everything else. அறுவை சிகிச்சை பிரசவமானவர்களுக்கு குழந்தையை கீழே இறங்க விடக் கூடாது என்று எவருக்குமே தெரியும். அன்றிரவு குழந்தை கீழே இறங்கிறது, பனிக்கூடம் உடைந்தது, எல்லாமே நடந்தது. Next morning 7 o'clock we were at the hospital. The doctor said, oh mercy goodness. I kissed her goodbye. I said, honey, it won't be long. Joseph will be here. அடுத்த நாள் காலை 7 மணிக்கு நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவரோ ஓஹோ இரக்கம் நன்மை என்றார். நான் அவளுக்கு விடை கொடுத்து முத்தமிட்டு, தேனே, இன்னும் அதிக நேரம் இல்லை, ஜோசப் இங்கே வந்து விடுவான் என்றேன். Right up steps she went like that on the operating table. A few minutes nurse come down and said, Reverend Branham. I said, yes ma'am. Said, he got a fine 7-pound 3-ounce boy. I said, Joseph's son, welcome. Yes sir. Wow. அவள் படியின் மேல் இப்படி அறுவை சிகிச்சை மேஜைக்கு கொண்டு செல்லப்பட்டாள். ஒரு சில நிமிடங்களில் மருத்துவச்சி இறங்கி வந்து, சங்கை பிரண்ணாமா என்று கேட்டு கூப்பிட்டாள். நான் ஆமம்மணி என்றேன். அவள், உங்களுக்கு அழகான 7 பவுண்டு 3 அவுன்ஸ் எடையுள்ள ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறான் என்றாள். அப்பொழுது நான், மகன் ஜோசப்பே, உன்னை வரவேற்கிறேன் என்றேன். ஆமையா, ஏன்? What is it? It wasn't written in the Bible that would happen. But the same God of the Bible that revealed it to Abraham. We didn't consider the deadness of her womb, the impossibility to be that way. ஏன்? அது என்ன? அது நடக்கும் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்படவில்லை. ஆனால்
அது ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின வேதாகமத்தில் காணப்படும் அதே தேவன். நாங்கள் அவருடைய கர்ப்பம் செத்து போயிருந்ததை அவளால் மறுபடியும் பிரசவிக்க முடியாத நிலையை எண்ணாதிருந்தோம். You don't stagger at the promise of God through unbelief, but you give praise to God. No, that's got to happen. நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஆனால் அது சம்பவிக்கத்தான் வேண்டும் என்று அறிந்து தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். I don't care what doctor says. Everything else will come in all kind of a way, but don't you believe it. It's a lie of the devil. Yes, sir. True. மருத்துவர் என்ன கூறுகிறார் என்று எனக்கு கவலை இல்லை. எல்லா விதமான வழியிலிருந்தும் ஒவ்வொரு காரியம் உண்டாகும். ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்காதீர்கள். அது ஒரு பிசாசின் பொய். ஆமையா, உண்மை. Faith goes about together with works to create the promise. Let's hurry. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விசுவாசமானது கிரியைகளோடு இணைந்து செயல்படுகிறது. நாம் வேகமாக பார்ப்போம். Just exactly as Rahab the harlot, James said, was justified by works. But why? Her faith. வேசியாகிய ராகாப் என்பவளை குறித்து சரியாக கூறப்பட்டது போலவே அது உள்ளது. யாக்கோபோ அவள் கிரியைகளினாலே நீதி உள்ளவளாக்கப்பட்டாள் என்கிறான். ஆனால் ஏன்? அவளுடைய விசுவாசமாயிற்று. She said, I hear that God is with you. She didn't want to see how Joshua wore his hair, how he wore his clothes. She said, I understand that God's with you. That's all was necessary. She may அவள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன் என்றாள். யோசுவா தன்னுடைய தலையை எப்படி வாரிக்கொண்டிருக்கிறான் என்றோ அல்லது எப்படி உடை உடுத்திருக்கிறான் என்றோ அவள் காண விரும்பவில்லை. அவள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றாள். அதுதான் அவசியம். அவள் ஆயத்தமானாள். Just as true vision today, I'm closing just in a moment. True vision from God today. It's a promised word for the day. இன்று கிடைக்கப்பெறும் உண்மையான தரிசனம் போல இன்னும் சிறிது நேரத்தில் முடித்து விடுகிறேன். இன்று தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பெறும் உண்மையான தரிசனங்கள் இந்நாளுக்கென வாக்களிக்கப்பட்ட வார்த்தையாகும். Say these visions, Brother Branham, where do you get that? People stumble at that. சகோதரன் பிரணாம், இந்த தரிசனங்கள் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன என்று கேட்கிறார்கள். அதை குறித்து ஜனங்கள் இடரல் அடைகிறார்கள். Did not Acts 2:17 said it shall come to pass in the last days that your young man shall see visions, your old man shall dream dreams? Is that right? That's what the Bible said. கடைசி நாட்களில் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று அப்போஸ்தலர் 2:17 கூறவில்லையா? அது உண்மை அல்லவா? வேதம் அப்படித்தானே கூறியுள்ளது. All right. Now, if that's so, also look at Malachi, the 4th chapter, and find out if this isn't promised today. சரி, அப்படியானால் இப்பொழுது மல்கியா 4ஆம் அதிகாரத்தை படித்து அது இந்நாளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதா என்று அறிந்து கொள்ளுங்கள். How can you have faith in it? The Bible said so. உங்களுக்கு எப்படி அதில் விசுவாசம் உள்ளது? ஏனெனில் வேதம் அவண்ணமாய் கூறியுள்ளது. Now you take Luke 17:30 and read it. Jesus said, as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man. இப்பொழுது நீங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். இயேசு சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் என்றார். Just like it was at Sodom. Now look at the position of the world today. Sodomite. Look at that Billy Graham and Oral Roberts, them two witnesses down there witnessing to the denominational churches. சோதோமில் இருந்தது போலவே இப்பொழுது இன்றுள்ள உலகத்தின் நிலைமையை பாருங்கள். சோதோமியர்கள் 2 சாட்சிகளாகிய பில்லி கிரஹாமும் ஓரல் ராபர்ட்ஸும் ஸ்தாபன சபைகளில் சாட்சி கூறி வருவதை பாருங்கள். One to the Methodist, Baptist and Presbyterian, the other to the Pentecostals, this one, that one, and the other one. ஒருவர் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்களுக்கு, மற்றவர் பெந்தேகோஸ்தேக்காரருக்கு, இந்த ஒருவர், அந்த ஒருவர், மற்ற ஒருவர். But remember, Abraham wasn't in Sodom. He was already called out. And there was one stayed and talked to him. ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், ஆபிரகாம் சோதோமில் இல்லை. அவன் ஏற்கனவே வெளியே அழைக்கப்பட்டான். ஒருவர் அவனிடத்தில் தங்கி அவனிடத்தில் பேசினார். And the one stayed and talked to him showed him a sign. With his back turned, he said Sarah was going to have the baby that he had waited on. Amen. அப்படி தங்கி பேசின ஒருவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தார். அவருடைய முதுகு கூடார பக்கம் திரும்பி இருந்தது. அவன் இவ்வளவு காலமாக காத்துக் கொண்டிருந்த குமாரனை சாராள் பெறுவாள் என்று அவர் கூறினார். ஆமென். With his back turned, and he called it God, Elohim. அவருடைய முதுகு திரும்பி இருந்த நிலையில் அவன் அவரை தேவன், எலோஹிம் என்று அழைத்தான். Now, that brings to pass today because we have faith, and I know this is of God, is because this and other scriptures point to this hour. அதுவே இன்றைக்கு நிறைவேறுகிறது. ஏனெனில் நமக்கு விசுவாசம் உள்ளது. இது தேவனால் உண்டானது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் இதுவும் மற்ற வேதவாக்கியங்களும் இந்த நேரத்தை சுட்டிக்காட்டுகின்றன. Revelations 10 says that in the hour of the 7th angel's message,
when he begins to sound forth his message, not in the healing service, but the message that follows the healing service. ஏழாம் தூதரின் சத்தத்தின் நாட்களில் அவர் தன் செய்தியை முழங்கும் போது சுகமளிக்கும் ஆராதனை அல்ல, ஆனால் அந்த சுகமளிக்கும் ஆராதனையை தொடர்ந்து வரும் செய்தி என்று வெளிப்படுத்தல் 10 கூறியுள்ளது. Jesus